மேஷ லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. மேஷத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா 2 மற்றும் 7 இந்த 2 முக்கிய ஆதிபத்தியத்திற்கு சுக்கிரன் பொறுப்பேற்றுகிறார். 2ஆம் இடம் குடும்பத்தை குறிக்குது, கஜானா குறிக்குது, வார்த்தையை குறிக்கிறது. 7ஆம் இடம் வரக்கூடிய வாழ்க்கை துணைவர். அப்ப சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் மேஷ லக்னத்திற்கு எப்படி இருந்தா பெரும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறார்? சுக்கிரன் சூரியனோட தொடர்புல இருக்கிறார். சூரியனோட இணைஞ்சோ பார்வை பெற்றோ இருக்கிறார்னா கண்டிப்பா நல்ல பலனை கொடுக்கும். அது போல குரு இணையக்கூடாது, குரு பார்வை. குரு இணையக்கூடாது, குரு பார்வை. அடுத்ததாக செவ்வாய். இந்த காம்பினேஷன்ல சுக்கிரன் இருக்கிறார். மேஷ லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்கன்னா சுக்கிர தசையோ சுக்கிர புத்தியோ நன்மை. குருவோட பார்வை, பார்வை இணைவு பார்வை எது வேணாலும் இருக்கலாம். இணைவு பார்வை இருக்கலாம். சூரியன் செவ்வாய் அமைவுல குருவோட பார்வையில குருவோட இணைஞ்சிருந்தா வியாபாரம் இல்ல. அந்த வகையில இந்நிலையில் சுக்கிரன் இருக்கிறார். மேஷ லக்னத்துக்குன்னா வரக்கூடிய வாழ்க்கை துணையரால் ஆதாயம் உண்டு. அதுபோல எந்நிலையிலுமே உங்க ஜாதகத்துல சுக்கிரன் நீசம் பெறவே கூடாது. சுக்கிரன் வலுவா இருக்கணும். சுக்கிரன் வலுவா இருக்கணும். அப்பதான் தசை வேலை செய்யும். வலுவா இருக்க வேண்டும். இருந்தா மட்டும்தான் பலன். அவர் யோக பலனோ அவயோக பலனோ ஜாதகருக்கு நல்ல பலனை செய்ய சுக்கிரன் வலுவா இருந்தே ஆகணும். இது விதி. மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சூரிய செவ்வாயோட இணைவு பார்வை அல்லது குரு தொடர்போட இருக்கும் பொழுது பணம், பொருளாதாரம், குடும்பம், பார்ட்னர் அத்தனை நாளும் ஆதாயம் உண்டு, அத்தனை யோகங்களும் உண்டு. அப்ப மேஷ லக்னத்திற்கு இந்த 3 கிரக தொடர்புகள் இருக்குமாயின் ஏதேனும் ஒண்ணு இருந்தா கூட போதும். மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் யோகமா இருக்கிறான்னு அர்த்தம். சுக்கிரனுடைய காரகங்கள் நல்ல பலனை செய்ய போகுது.